சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் வழங்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்திருக்கின்றன. காங்கிரஸ், மதிமுக, இடதுசாரிகள் இந்த முடிவை அறிவித்திருக்கின்றனர். தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஆளுநருடைய செயல்பாடு அமைந்திருப்பதாக கூறி தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டக்கூடிய விதமாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ், மதிமுக, இடதுசாரிகள் தற்போது அறிவித்திருக்கின்றன. கடந்த 2 வருடங்களாக இதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை திமுக கூட்டணி கட்சிகள் கையில் எடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. வெவ்வேறு தருணங்களில் பல்வேறு விவகாரங்களை சுட்டிக்காட்டி ஆளுநர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது அரசியல் தளத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் இந்த முடிவை அறிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணனுடன் இணைகிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். ஏன் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு, என்ன காரணம்? மொத்தத்துல ஆளுநர் என்ப எல்லையை தாண்டி அவர் ஒரு RSS தலைவர் என்கிற முறையில செயல்படுறாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமா செயல்படுறாரு. ஆகவே அவரை ஆளுநரா நீடிப்பதே கூடாது என்று வற்புறுத்திட்டு இருக்கிற நேரத்துல அதை எதிர்த்து போராடிக்கிற நேரத்துல அவருடைய தேநீர் விருந்துல பங்கேற்கிற பிரச்சனையே இல்லைங்கிறதா நாங்க புறக்கணிக்கிறோம். இன்னொரு ஆளுநருடைய பதவிக்காலம் தொடர்பாக ஒரு சர்ச்சை இருக்கு. மற்ற மாநிலங்களுடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஆளுநர் அவர் நீடிக்கவே கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அவர் நீடிக்கிற பிரச்சனையே இல்லை. ஆளுநரா இப்ப அவர் பதவி காலம் வரைக்கும் கூட நீடிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய அழுத்தமான கருத்து. மார்க்சிஸ்ட் கட்சி அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். ஏன் தொடர்ச்சியாக இதே நிலைப்பாடு? கடந்த 2 வருஷமா அதே நிலைப்பாடு தான் கூட்டணி கட்சியில் எடுத்தீங்க. என்ன மாற்றம் வந்தது? என்னன்னா ஆளுநர் ஆளுநரா இல்ல, தமிழ்நாடுன்னு பேரையே சொல்ல மாட்டேன், அழைப்புல மாத்தி போடுறாரு. தமிழ்நாடு சிம்பலையே போட மாட்டேன், அந்த எம்பளத்தையே போட மாட்டேங்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நல்ல காரியத்தையும் அவர் பண்ணல. ஒரு ஆளுநர் என்பவர் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படணும், அரசியல் சட்டத்துக்கு விரோதமா தான் செயல்படுறாரு. பல்கலைக்கழகங்கள் பூரா இன்னைக்கு சின்ன பின்னமாக இருக்கிறதுக்கு ஆளுநருடைய நிர்வாக கோளாறு தான் காரணம். அவர் தான் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர். எந்த பல்கலைக்கழகத்தை ஒழுங்குபடுத்திருக்காரு? அரசுக்கும் பல்கலைக்கழகம் ஒரு மோதலை உருவாக்குற போக்க தான் கடைபிடிக்கிறாரு. மசோதா நிறைவேற்றி அனுப்பிச்சா அதை கிணப்புல போட்டு வச்சிருக்காரு. இது மாதிரி 100 காரணங்கள் சொல்லாங்க. அதாவது அவர் ஏன் நீடிக்கணுங்கிறதுக்கு ஒரு காரணம் கூட நம்மளால சொல்ல முடியாது. நீடிக்க கூடாது என்பதற்கு 100க்கு மேற்பட்ட காரணங்களை நம்மளால சொல்ல முடியும். உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருடைய செயல்பாட்டுக்கு எதிராக வழக்கும் பதிவு பண்ணியாச்சு. மத்திய அரசு கிட்ட ஆளுநருக்கு எதிராக முறையிட்டாச்சு. ஆனா எந்த விதமான மாற்றமும் மத்திய அரசு செய்ததாக தெரியவில்லையே. மத்திய அரசு தானே இவ்வளவுக்கும் காரணம். அதாவது இந்த மாதிரி ஆளுநர்களை பகடைக்காயா பயன்படுத்துவது மத்திய அரசு தானே. உண்மையான குற்றவாளி அவங்க தானே. அதுக்கு ஆளுநர்கள் அடிபணிஞ்சு போயிட்டு இருக்காங்க, அதனுடைய கருவியா செயல்படுறாங்க. ஆகவே நம்ம அம்பையும் எதிர்க்கிறோம், அம்பை எய்திருக்கிற மத்திய அரசும் எதிர்க்கிறோம். நேற்று ஆளுநர் தன்னுடைய பேச்சில் ராமராஜ்யம் தான் தங்களுடைய கனவு அப்படின்னு அதை நிறைவேற்றுவது தான் தன்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி ராமராஜ்யத்தை போய் இமயமலையில தாங்க அமைக்கணும், இந்திய நாட்டில் அமைக்க முடியாது. இந்திய நாட்டில் அரசியல் சாசனத்தினுடைய ராஜ்யம் தான் இது. ஜனநாயக ரீதியா செயல்படக்கூடிய நாட்டில் எந்த ராமராஜ்யத்துல ஜனநாயகம் இருந்ததுங்க? ராமராஜ்யம்னா முடிமன்னர்களுடைய ஆட்சி தான். அதையெல்லாம் மாறிதானே இன்னைக்கு ஜனநாயக ஆட்சி முறையே வந்திருக்கு. அந்த ஜனநாயக ஆட்சி முறையே வேணாங்கிறாரு ஆளுநர். அப்படின்னா ராமராஜ்யம்னா, ஆகவே ஜனநாயக ஆட்சி முறை தான் சிறந்த ஆட்சி முறை. அந்த ஆட்சி முறையை தான் நம்ம வச்சிருக்கிறோம். அரசியல் சாசனம் வழங்கியிருக்கு, அதை பாதுகாத்தாலே போதும். எதுக்கு இன்னொரு ராஜ்யம் நமக்கு? உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கே பாலகிருஷ்ணன்.